ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கு ஆகிற மாதிரி ராகி கூழ் வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் கடையிலலாம் மாவு வாங்காமல் வீட்டில் இருக்க ராகியை வச்சு வந்து நம்ம எப்படி அதை வந்து எப்படி கூழாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இடையில சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ராகி வந்து இந்தளவுக்கு இந்த சின்ன கப்பில் 1 கப்புக்கு வந்து நான் ராகி வந்து எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. காலையில் வந்து நம்ம அந்த தண்ணியோடு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சி அதுலேருந்து நம்ம வந்து பால் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து அந்த இதை நம்ம ஜாரில் அடிக்கும் போது உங்களுக்கு ஒயிட் கலரில் ஆயிரும். அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை மட்டும். இந்த குவான்டிட்டி வந்து நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன். குழந்தைங்க வந்து இந்த அளவுக்குலாம் சாப்பிடாதுங்க, அதோட கம்மியாக தான் சாப்பிடுங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. 6 மாத குழந்தைங்கலாம் 1 ஸ்பூன் நீங்கள் ராகி எடுத்திங்கனாலே போதும். அதை விட ஒரு 8 மாதம்னா ஒரு 1.5 ஸ்பூன் கொடுக்கலாம். அப்புறம் 10 மாதம் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் எடுத்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 டைம் வந்து நான் வந்து பாலை எடுத்துருவேன். அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நிறையா இது கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே வேண்டாம், ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். நம்ம கடையிலலாம் மாவு வாங்கி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அதில் வந்து எப்படி இருக்குமோ, நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ என்னமோ தெரியாது. அதனால் நம்ம நேச்சுரலாகவே இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே வந்து ராகியை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதை இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் 3 டைம் பால் எடுத்ததை இப்போ ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். சிம்லே வச்சுக்கோங்க, கிளறிட்டே இருங்க, இல்லைனா வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் நம்ம கிளறிட்டே இருக்கணும் அதை. இல்லை அதுவும் இல்லாமல் அடியும் பிடிச்சிரும், கீழே பிடிச்சிரும் உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும் அதை. இந்த மாதிரி இப்போது ஓரளவுக்கு நல்ல கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட்டில் வந்து. அந்தளவுக்கு நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். முதல்ல வந்து நம்ம எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட வந்து ஒரு தடவை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் கொடுக்குறது வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சமாக கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் குழந்தைக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு 2-3 நாள் கேப் விட்டு பாருங்கள். குழந்தைக்கு எதுவும் அலர்ஜி வரல, நல்லாயிருக்கு, செட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ரெகுலராகவே கொடுக்கலாம். அதுவும் வந்து நம்ம மார்னிங் டயத்தில் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து மார்னிங்கே கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம கிளற பாருங்கள், நமக்கு அந்த கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஒரு ப்ரௌன் கலராக கிடச்சிரும். இதில் வந்து நல்லா உங்களுக்கே தெரியும் அந்த கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்துடும் உங்களுக்கு. இந்த டயத்தில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் ஜாங்கிரி மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். வெல்லம் இருக்கு இல்லைங்களா, வெல்லமோ இல்லை பனங்கற்கண்டோ ஏதோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து 6 மாத குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸ்வீட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸ்வீட்டு உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே ப்ளைனாக தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டான்னா விட்டுருங்க, அப்படியே கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அப்படியே கொடுங்க. நான் வந்து இதில் வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லைன்னா பனங்கற்கண்டு இந்த மாதிரி தான் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டிங்கன்னா அது கூட நல்லாயிருக்கும். இது ஒரு நாள் ஸ்வீட்டாக ஒரு நாள் கொடுத்து பாருங்கள், ஒரு நாள் சீரகமும் சால்ட்டும் போட்டு கொடுத்து பாருங்கள். சீரக பவுடர் வீட்டிலேயே ரெடி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்க வந்து எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த வெல்லம் போட்டு நம்ம 2 நிமிஷம் கலர்னால நமக்கு இந்த கூழ் வந்து ரெடி ஆயிருங்க. நம்ம சிரமம் பார்க்காம வீட்டிலையே நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.